ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தருமபுரியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கம்பம் நடும் விழா. நான் ஈரோட்டில் பிறந்ததுனால எனக்கு இந்த கம்பத்தை பார்த்தா ரொம்ப ஆசை. அதை பார்க்கணும். ஈரோட்டில் தான் 3 கம்பம் வைப்பாங்க. பெரிய மாரியம்மன் கோயில், நடுமாரியம்மன் கோயில், சின்ன மாரியம்மன் கோயில்னு. இங்கே தருமபுரியில் ரயில்வே ஸ்டேஷன் பின்னால் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் பண்டிகை இருந்துச்சு. அப்போ கம்பத்துக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்கே கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. அதை போய் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். அங்கே எங்கள் வாக்கிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க, கவிதான்னுட்டு. அதை போய் பார்க்கலான்னு போயிட்டு அந்த கோயிலுக்குள்ளே அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு காலபைரவர், பெருமாள், அதுக்கப்புறம் மாரியம்மா, எல்லா சாமி, முருகன், வள்ளி தெய்வானையோட தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருந்துச்சு. அங்கே கூழ் ஊற்றுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் லேடிஸ் வந்துட்டு கூழ் ரெடி பண்ணிவிட்டு அங்கே லைனாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே அவங்க அந்த தர்மகர்த்தாக்காரங்கள்லாம் வந்தவுடனே அந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைமு தருமபுரியில் வந்து பார்த்தது இதுதான், இந்த கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனு. நல்லா இருந்தது மாரியம்மன் கோயில் திருவிழா. இதுக்காகவே ஒரு 4 o'clockலேருந்து நாங்கள் 7:30, 8 முடிய வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி அலங்காரம் பண்ணி அங்கே